மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சந்தித்து அவருடைய இல்லத்துல வாழ்த்து பெற்ற காட்சிகளை பார்த்தோம். நீங்க திரையில மற்றொரு பகுதியில முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கும் விஜய் அவர்கள் சென்று வாழ்த்து பெற்ற காட்சிகளை பார்த்தோம். உடன் எதிர்கட்சி தலைவர் அருகிலே அமர்ந்திருந்தார். எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் அவங்களுடைய கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க வீட்டில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு எல்லாரையுமே சந்தித்து எல்லாருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர் அன்போடு அளவலாகக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். வரிசையாக பல மூத்த தலைவர்களை சந்தித்து தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து வாழ்த்து பெறுகிறார் திரு விஜய் அவர்கள். அது தமிழக அரசியல்ல ஒரு புது ட்ரெண்டாகவும் ஒரு நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய முன்னுதாரணமாகவும் மாறி இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. பலரும் இந்த அவருடைய மூவ்ஸை பாராட்டி வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அவர் தனக்கு ஆதரவு தெரிவித்த தோழமை கட்சிகளுடைய அலுவலகத்துக்கே சென்று அங்கு அந்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இணையத்துல கம்பு சுத்தக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள்லாம் இல்ல ஆதரவாளர்கள்லாம் இல்லைங்க, நம்ம கருப்பு வெள்ளைன்னு இல்லை, இடைப்பட்ட உறவும் கூட இருக்கிறது, தனிப்பட்ட நட்பு, அரசியல் பண்பு இதெல்லாம் கூட கொள்ளலாம், தலைவர்கள் கொள்ளலாம் அப்படிங்கும் போது தொண்டர்களும் கொள்ளலாம், நிர்வாகிகள் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தியை இந்த தலைவர்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய அப்ரோச்சோ, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சருடைய அப்ரோச்சோ, மற்றவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு கூட நமக்கு வியப்பாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லும் போது கூட ஒரு குழப்பமான நிலைப்பாடு, என்னங்க நீங்க திமுகவோட உரமா, திமுகவோட கூட்டணியா, தாவேகாவுக்கு ஆதரவா, why can't nuanced approaches be a norm? அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு nuanced approach எடுக்க முடியும். ஒரு நிலைப்பாடு ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறதுனாலேயே அவங்க எல்லாத்தையும் ஆதரிக்கிறதாக பொருள் அல்ல, ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுனாலேயே அவங்க எதிரிகள் அப்படிங்கிற பொருள் அல்ல அப்படிங்கிற ஒரு அரசியல் பாடத்தை அவங்களுடைய முதிர்ச்சியால அனுபவத்தால எல்லா தரப்பு தொண்டர்களுக்கும், இது தாவேகா தொண்டர்களுக்கும் பாடம், திமுக தொண்டர்களுக்கும் பாடம், அதிமுக தொண்டர்களுக்கும் பாடம், அவங்களுக்காக ஆதரவு கொடுக்கக்கூடியவங்களுக்கும். ஒரு தலைவரை ஆதரிப்பது என்றால்